ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஜுவல்லரி ஷாப்பிங் vlog. என்னோட சித்தி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் செரிமனி வருது. ஸோ அதுக்காக நாங்க வந்து ஜுவல்லரி ஷாப்பிங் போயிருந்தோம். ரெண்டல் ஜுவல்லரிஸ் தான் ஆப்வியஸா, லெஹங்காக்கும் சாரிக்கும். ஸோ அதனுடைய ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. எங்க போயிருந்தோம், என்ன மாதிரியான டிசைன்ஸ் பார்த்தோம் இந்த vlogல ஃபுல்லா பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதுக்காக நான் கூட்டிட்டு போனது பாண்டியில இருந்து எம்ஏ பிரைடல் ஜுவல்லரி. இங்க வந்து என்னுடைய வெட்டிங்க்கு நான் எடுத்தேன், அதனால நான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஆப்வியஸா நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, மிக்சடு கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடம் இதுதான். எல்லாமே இருக்கும். இந்த குந்தன் செட்ல இருந்து நீங்க ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாமே இருந்தது. சோ நாங்க லைனா ஒன்னொன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து 2-3 டெஸ்டினேஷன் இருந்தது, அங்க போலாம் இங்க போலான்றது. பட் வந்து இங்க எங்களுக்கு முடிஞ்சதுனால நாங்க இந்த கடையோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 6 மினிட்ஸ் கிட்ட இந்த vlog வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நல்லா ஹெவி செட்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். இங்க எப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தோணுன மாதிரி இருந்துச்சு. அண்ட் நாங்க வந்து போட போற லெஹங்கா, அவ போட போற லெஹங்கா இஸ் கிரீன் கலர் லெஹங்கா. சோ அதுக்கு வந்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க பிங்க் ஆர் ரெட் ஸ்டோன் வச்சு நீங்க ஜுவல்லரி சூஸ் பண்ணுங்க, அப்போ கான்ட்ராஸ்டா இருக்கும் போது அழகா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸா அதுதான் இப்போ வந்து ரீசெண்டா எல்லாம் ட்ரை பண்றாங்க. சேம் கலர் ஜுவல்லரி வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்களுமே அவங்க சொன்ன ஆப்ஷன் படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்டா ட்ரை பண்ணலாம்னு போயிருந்தோம். ஆனா லெஹங்கா வந்து பயங்கர கிராண்டா ஃபுல் ஸ்லீவோட இருக்கிறதுனால ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சம் மினிமலா இருக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்டா தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. அது வரைக்கும் நாங்க ரொம்ப நல்லா அப்படியே கிராண்டா இருக்க மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அட் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் எங்களுக்கு அப்பதான் புரியுது நாங்க வந்து லெஹங்காவே வந்து கிராண்டா சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு செட் வாங்கியிருந்தேன் ஆன்லைன்ல. நான் அந்த செட் உங்களுக்கு என்னோட செட்டோட நான் காட்டுறேன். சோ வந்து இதுமே பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு கிரீன் லெஹங்காவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி போட்டிருந்தா ரொம்ப அழகா இருந்தது. எங்களுக்கு வந்து இங்க லைக் இந்த ஏடி ஸ்டோன் வெரைட்டி இல்லாம அந்த அதர் சைட் ஆஃப் த ஷாப், அந்த எண்ட் ஆஃப் த ஷாப்ல வந்து நிறைய அந்த இந்த ஜுவல்லரிஸ் இருக்கும். பாதி இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் மேல இருக்கும். அந்த குந்தன் செட் மாதிரி இருக்குல்ல, அதுவுமே இருந்தது. அந்த ஆப்ஷனுமே எங்களுக்கு வந்து ஒரு சைட்ல இருந்தது தான் இருந்தது. பட் நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன் அப்ப ஹல்திக்கெல்லாம் அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் செரிமனி போது கண்டிப்பா ஏடி ஸ்டோன் போட்டதா போட்டோஸ்க்கும் சரி பாக்குறதுக்கும் சரி அழகா இருக்கும்னு நாங்க ஜெமிக்கு ட்ரை பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஜெமிக்கு போட்டோன்னே சீரியஸா ரொம்ப ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபேஸ் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனா வந்து ஜிமிக்கு ரொம்ப பெருசா இருந்ததுனால நம்மளோட நெக் பீஸோட வந்து அது வந்து இடிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால இந்த ஒரு ஆப்ஷனையுமே வந்து கொஞ்சம் டிராப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து மார்னிங் நடந்துட்டு இருக்கு. என்னோட ஷிஃப்ட் வந்து ஆஃப்டர்நூன். சோ அதுக்குள்ள நான் கிளம்பி போகணும். சோ அந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல இவ்வளவு விஷயம் நடந்தது. மகிழினிக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு எல்லாமே வச்சு கொடுங்க, எனக்கெல்லாம் வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஒன்னொன்னா வச்சுட்டு இருந்தோம். அவ வந்து நல்லா வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்தா. நாங்க கிளம்பினோன்னு டக்கு நானும் வரமான்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டேன். அதனால அவரோட ஃபேஸ் அவ்வளோ டல்லா இருந்தது. இந்த செட் எல்லாம் பாருங்க, நெக் பீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. எங்களுக்கு இந்த ஓவரால் ரெண்டல் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சாரிக்கு எடுத்திருந்தோம். சாரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1500 வந்துச்சு. அண்ட் இந்த ரிசப்ஷனுக்கு, அதாவது இந்த என்கேஜ்மெண்ட்க்கு எடுத்த லெஹங்காக்கு வந்து 1500 வந்துச்சு. ஓவராலா வந்து 4000 கிட்ட வந்துருந்துச்சு. லைக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செட், அந்த ஒட்டியானம், நோஸ் பின், கொலுசு அதெல்லாம் சேர்த்து எடுத்ததுனால 4000 கிட்ட வந்துருந்துச்சு என்டையரா ரெண்டல். அதாவது 2 ஈவெண்ட்டுக்கு 2 செட்ஸ் எடுத்திருந்தோம். 2 செட்ஸ் சேர்த்து 4000 கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நெத்திச்சுட்டில இதை நாங்க வாங்கியிருந்தோம். இதெல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி வந்து இதுல முத்து வச்சிருந்தது கோல்டு, அந்த மாதிரி கோல்டு பீட்ஸ் மாதிரி இருந்தது. அவ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி போடும் போது கம்ப்ளீட்டா கோல்டு ஜுவல்லரி போடுறதுனால கோல்டு கலர் நாங்க சூஸ் பண்ணிட்டோம். அவ கையில போட்டிருந்த பேங்கிள்ஸ் வந்து 2 பெரிய பேங்கிள், நடுவில் வந்து நம்ம வந்து என்ன கலர் பேங்கிள் வேணா நம்ம போட்டுக்கலாம். சோ அந்த ஜுவல்லரி வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். எங்களுக்கு வந்து இது வந்து சீரியஸா ரொம்ப ஜாலியா இருந்தது. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருக்கிறது, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒன்னா இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆக்சுவலி வந்து இதே சேம் டே நாங்க நிறைய இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து இயரிங், எனக்கு வந்து கொலுசு அதெல்லாம் வாங்குறதுக்கு நேரு ஸ்ட்ரீட் போயிருந்தோம். சோ அதை வந்து நான் செப்பரேட்டா vlogல ஆட் பண்றேன். பிகாஸ் நான் எல்லாத்தையும் ஒரே vlogல போட்டோம்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் கிட்ட இந்த vlog வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க உட்காந்து பார்க்க முடியாது. அதனால வந்து செப்பரேட்டா அதை நான் இன்னொரு vlogா நான் ஆட் பண்றேன். சோ இதெல்லாம் வந்து அங்க இருந்த ஹிப் செயின் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே நாங்க ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிட்டோம். ஏன் இது பார்த்தோம்னா அவ ஃபுல்லா கோல்டு போடுறதுனால கோல்ட்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பாத்துருந்தோம். அதனால வந்து காசு மாலை மாதிரி ஹிப் செயின் இருந்தது, அதை நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். சோ இந்த ஆங்க்லெட் வந்து அவளுக்கு பர்சனலா பிடிச்சதுன்னு சொன்னா, அவ வந்து கால் ஃபுல்லா மெஹந்தி போடுறதுனால இந்த மாதிரி ஒரு ஆங்க்லெட் போட்டா சீரியஸாவே நல்லா ஒரு ரிச் லுக் கொடுக்குன்றதுனால இந்த ஆங்க்லெட்டுமே ரெண்ட்ல எடுத்திருந்தோம். சோ ஆங்க்லெட், நோஸ் பின், ஒட்டியானம் இது எல்லாமே சேர்த்து பிளஸ் 2 செட் ஆஃப் ஜுவல்லரி செட், அதாவது லெஹங்காக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஏடி ஸ்டோன் செட், அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த சாரிக்கு நாங்க எடுத்தது. சோ இதெல்லாம் சேர்த்து வந்து நாங்க வந்து எடுத்திருக்கிறது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் காஸ்ட் வந்து ஓரளவு காஸ்ட் எஃபெக்டிவா தான் எங்களுக்கு தோணுச்சு.
சோ வந்து லாஸ்டா போகும்போது நம்ம வந்து போட்டோ எடுத்துக்க சொன்னாங்க ஜுவல்லரி. ஏன்னா வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது அந்த இமேஜ்லயும் நாங்க வாங்குற ஜுவல்லரி வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பாக்கணும். அதனால நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். நடுவுல ஜுவல்லரி எல்லாம் எடுத்துட்டு பில் பண்ற டைம்ல எல்லாமே மகிழினிக்கு வச்சு வச்சு பாத்துட்டு இருந்தோம். நிறைய போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். எல்லாமே அழகா இருந்துச்சு. மகிழினி ரொம்ப ஜாலியாவே இருந்தது. தமிழினி வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கழுத்துல போட்டிருக்கிறது அவளோட ஆங்கிலெட். சோ இதெல்லாம் எடுக்க போகும்போது எங்க சித்தி எங்க கூட அக்கம்பெனி பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி வந்து இமிடேஷன் அந்த பேங்கிள்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக மேல வந்திருந்தோம். அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப நேரம் ஆகுது, 2 hours ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போய் உட்காந்துட்டாங்க. நாங்க மேல இவ்வளவு தூரம் ஃபன் பண்ணிட்டு எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கீழே கிளம்பி போயிருந்தோம். இந்த அக்கேஷன் வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு போரான ஒரு லைஃப்ல திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. சோ அவங்களோட பில் இது இப்படிதான் இருக்கும். இந்த பில்ல வந்து நம்ம லைக் ஜுவல்லரி கலெக்ட் பண்ண வரும்போது காட்டிட்டு நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அவளுடைய அந்த லெஹங்காவோட ஜுவல்லரி காட்டுறேன். ஓரளவு சிம்பிளா தான் எடுத்திருந்தோம். அவங்க சொல்லியிருந்த அதே ரெட் ஸ்டோன்ஸ்ல இந்த ஒரு சின்னதான ஜிமிக்கி, ஒரு நெத்தி சுட்டி, ஒரு நெக் பீஸ் அதோட முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய வந்து நாங்க ஷாப்பிங் பண்றதா செப்பரேட்டா பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day and happy Sunday.